ஷாமிலேருந்து ரெட்மி 13 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. போன வருடம் வந்து ரெட்மி 12 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் 4G வெர்ஷனும் இருந்துச்சு, 5G வெர்ஷனும் இருந்துச்சு. ஸோ இந்த வருடம் டேரெக்டாக 5G வெர்ஷனாக இந்த ரெட்மி 13 5G லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்த ரெட்மி 13 5G ஃபோன் வந்து எப்படி இருக்குது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நல்லா இருக்கா இல்லையா கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக காட்ட போகிறேன். மேலும் வீடியோவோட இடையில இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கிராஃபாக உங்களுக்கு போட்டு காட்டிடுவேன். அது மூலமாக நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் அதிலே மென்ஷன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சைனாவில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரெட்மி நோட் 13R அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி இப்போ ரெட்மி 13 5G அப்படிங்கிற பேரில் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் வந்து ஒரு டெக்ஸ்சர் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்சர் டிசைனை மேக்னெட்டிக் கண்ட்ரோல் இங்க் ப்ராசஸ் மூலமாக செஞ்சதாக சொல்லப்படுது. சன்லைட் படும்போது அது வந்து ஒரு ஃப்ளோயிங் லைட் மாதிரியாக ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் வந்து வரும்னு சொல்றாங்க. அது போக இந்த சிவேவ்ஸ் மாதிரியான டிசைன் வந்து உள்ள கொடுத்துருக்கா சொல்லப்படுது. இந்த ஃபோனோட வெயிட் 205 கிராம் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு IP53க்கான ரேட்டிங் இருக்கு. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டா எந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. அடுத்தபடியாக ஃப்ரண்ட் சைடில் உள்ள டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.79 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசிஸ்டிவ் உள்ள IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 30, 48, 50, 60, 90, 120ங்கிற மாதிரியாக தேவைக்கு தவிர இந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. 550 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருடம் வந்து இந்த ரெட்மி 13 5G வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 14,000 செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடையும் அந்த பிரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த டிஸ்பிளே ஓகே தான். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஸ்னாப் டிராகனோட 4 Gen 2 அட்வான்ஸ்ட் எடிஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு 4 nm ப்ராசராக வருது. இது ஒரு கார்டஸோட A78 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசராக வருது. மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.3 GHz வரையும் போகும். கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோட 613 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக இந்த ப்ராசர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராசர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராசருக்கு 77 ரேங்க் கிடைக்குது, 100க்கு 41 மார்க் எடுக்குது. கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு C கிரேட் கிடைக்குது. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்வல் பெர்ஃபார்மன்ஸ் தான் வருது. அதாவது நமக்கு ஆப்ஸ் ரன் பண்ணலாம், ஓரளவு மல்டி டாஸ்கிங்கும் பண்ணலாம். மற்றபடி கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸும் விளாடலாம். ஹெவியான கேம்ஸ்க்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு டீசென்ட்டாக டே டு டே ஆப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகேயாக இருக்கும். ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சைனாவில் இந்த ஃபோன் 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரும்போது இந்த ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வித்தியாசம் வரும். ஸோ இந்த காம்பினேஷன் மட்டும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரேம் வெர்ஷனை பொறுத்தவரை LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.0 வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டாக தருவாங்க. ஸோ எதிர்பார்க்கலாம். மற்றபடி ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 14 பேஸ் பண்ண ஹைப்பர் OSோட அப்டேட்டில் வருது. ஃபோனோட சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து இது வந்து ஒரு இன்டர்னல் ஸ்மார்ட் ஃபோன்கிறனால அஃபிஷியலாக கம்பெனி மென்ஷன் பண்ணல. மேபி செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வேணா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. இது f1.8 ஆப்பஸில் வருது. சென்சார் சைஸை பொறுத்தவரை இது வந்து 1/2.76 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஸோ ரொம்ப பெரிய சென்சார் சொல்ல முடியாது. மற்றபடியாக ரெண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. அதுவே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஸோ இதான் இந்த ஃபோனோட கேமராஸ். மற்றபடியாக இந்த ஃபோனில் நமக்கு வந்து IR சென்சார் இருக்குது. ஆனால் ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட முடியும். இது இப்போ ஃபிங்கர் பிரிட்ஸ்க்கான ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. ஆடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்குது. மற்றபடி சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. ஃபோனோட பாட்டம் சைடில் இந்த ஸ்பீக்கர் வருது. அடுத்தபடியாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த சிம்மில் நமக்கு டியூல் சிம் கனெக்டிவிட்டி இருக்குது. நெட்வொர்க்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து 5Gக்கான SNSA சப்போர்ட், டியூல் 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.1, சிங்கிள் பேண்ட் GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதே பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 5030 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து USB Type-C போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. ஓரளவு டீசென்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். கலர்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் கிறிஸ்டல் ப்ளூ, சில்வர் மற்றும் மிட்நைட் பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பேசலாம். சைனாவில் இந்த ரெட்மி நோட் 13R அதாவது நமக்கு வந்து ரெட்மி 13 5Gயோட விலை வந்து 16,400 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது இந்த ப்ரைஸிங் இருக்க போதா இல்லைனா வந்து கம்மியான ரேம் வெர்ஷன் கொடுத்து ஒரு 14,000 ரூபா செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுவாங்களான்னு சொல்லி பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் நான் மேக் பண்ணிட்டு இருக்கும்போது அஃபிஷியல் ப்ரைஸிங் எனக்கு தெரியாது. அதனால் ஒரு 15,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா இது ஓகேன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லலாம். எனக்கு கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 15,000 ரூபாய்க்கு உள்ளே வந்துச்சுன்னா எல்லாம் ஓகே தான். ஸோ நீங்கள் இந்த ரெட்மியோட 13 5G பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் நமக்காக மற்றபடி சந்திக்கு வரை நன்றி, வணக்கம்.